ஓம் சரவணப ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான விளக்கில் வர்ற ஒரு தீப ஒளியில் பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபங்களில் வர்ற காட்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை உருவம் அப்படியே வந்து அக்யூரேட்டாக வந்திருந்தது. பார்க்கவே வந்து ஒரு குழந்தை வந்து அப்படியே குனிஞ்சு அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாகவே இருந்தது இந்த விளக்கில் வந்தது. நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் வேலுக்கு அபிஷேகம் பண்ணதான் நான் வந்து வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து மெயினாக ஃபோக்கஸ்டாக எடுத்தது வந்து அந்த வேலில் வந்து விபூதியில் ஏதோ ஒரு உருவம் வந்ததாக தான் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அந்த விபூதி பக்கத்தில் அந்த ரோஜா பூ ஒன்று இருக்கும் அந்த பூவில். ஸோ அந்த பூ பக்கத்தில் வந்து அவ்வளோ அழகாக அது முருகரோட உருவமே அப்படியே அக்யூரேட்டாக வந்திருந்தது. நான் அப்போ அந்த நேரத்தில் நான் கவனிக்காததுனால வந்து அது என்னால் வந்து சொல்லவும் முடியலை. ஸோ இதுக்கப்புறம் வந்து தான் நான் இதை பற்றி கவனித்தேன். அப்படியே பட்டை போட்டு அழகாக அந்த இடத்துல வந்து சின்னதாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகன் ஃபேஸ் வந்து அப்படியே வந்திருந்தது. சஷ்டி திதிக்காக வந்து நான் திடீர்னு இது நாள் வரைக்கும் நான் விரதமே இருந்ததே இல்லை. ஆனால் வந்து நான் அன்னைக்கு விரதம் இருந்தேன். ஆனால் முருகர்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், எல்லாரும் விரதம் இருக்காங்க, நானும் வந்து இது நாள் வரைக்கும் விரதம் உங்ககிட்ட விரதமே இருந்ததே கிடையாது. ஆனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உனக்காக நான் விரதம் இருக்க போகிறேன் சஷ்டி திதிக்கு. ஸோ உன்னோட காட்சி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் வந்து முருகர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து சரி விபூதியில் நமக்கு வந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் வந்து அவர் வந்து எனக்கு வளர்பிறை சஷ்டி போன மாதத்தில் வந்து உருவமாக காட்சி கொடுத்தாரு. அவ்வளோ அழகாகவும் இருந்தார். இந்த தடவை வந்து வேலில் வந்து காட்சி கொடுத்தாரு. லாஸ்ட் டைம் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நான் கவனித்தது இது. ஒவ்வொரு தீபத்துலேயும் வந்து ஒவ்வொரு உருவமாக வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அவ்வளோ வந்து ஒரு மன திருப்தியாகவும் இருக்குது. ஆனால் எதனால் இதை கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. நமக்கு அவர் என்ன மெசேஜ் கொடுக்க வர்றாரு, நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு அவர் வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஞாபகப்படுத்துகிறாரா, இல்லை வந்து நீ செய்கிற வேலை இது, நீ கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக செய்கிற அப்படின்னு சொல்ல வர்றாரா அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. ஆனால் வந்து இதுக்கப்புறம் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து அவர் கூட தான் இருக்கார் அப்படிங்கிறத வந்து குறிக்க தான் செய்யுது. இதோட வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து நான் சடனாக வந்து ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். அப்போ வந்து நல்ல வயலூர் முருகனோட காட்சியும் நமக்கு கிடைச்சது. அதை பற்றின தகவல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.